சேலம் மாவட்டம் மாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உமையாள்புரம் கிராமத்தில் உள்ள வாலிபால் அரங்கில் விளையாட்டு வீரர்களுக்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உடைமாற்றும் அறை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதை அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். மாணவர்கள் உடைமாற்றுவதில் ஏற்படும் சிரமத்தை கண்டு கிராம மக்கள் வைத்த கோரிக்கையை அரசு ஏற்று நிதியளித்தது. பூமி பூஜையில் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுதேவன், அதிமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அரங்கில் பயிற்சி பெற்ற 25க்கும் மேற்பட்டோர் அரசு விளையாட்டு பணியில் இணைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தென் ஆலப்பாக்கம் கிராமத்தில் பென்சில் புயலில் சிக்கி ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு பாதிப்பே இல்லை என விஏஓ பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட பென்சில் புயல் வெள்ளத்தில் சிக்கி அக்கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணின் 40க்கும் மேற்பட்ட ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. ஆனால் கிராம நிர்வாக அதிகாரியோ அப்பகுதியில் எந்த மழைநீர் பாதிப்புகளும் இல்லை என அலுவலகத்தில் பதிவு செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். விடியா திராவிட மாடல் அரசின் இந்த மோசடி மூலம் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கிடைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வட்டார அலுவலகத்தை நாடும் பொழுதுதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. அங்கே எந்தவித ரெஸ்பான்ஸும் எடுக்கலை. அங்கே இந்த செயலுக்கான பதிவு எதுவுமே நடைபெறலை. A1 சார் சொல்கிறாங்க, இங்கே கிராமப்புறத்தில் தென்னாலப்பக்கம் என்ற கிராமத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கலைன்னு தென்னாலப்பக்கம் விஓ அதிகாரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்தவித சம்பவமும் நடக்கலைன்னு. லாஸ்ட்டில் பார்த்தா வெறும் 40 ஆடு இறந்த வீட்டை வெறும் 3 ஆடு மட்டும்தான் இறந்துச்சு என்ன சொல்கிறாங்க. ஐயா, இதுக்கு தீர்வான முடிவு நீங்க தான் சொல்லணும். ஈரோட்டில் பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு அவதியுற்றனர். பவானி போக்குவரத்து கிளையில் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட அரசு பேருந்து மணிக்கூண்டு நிறுத்தத்தில் பழுது ஏற்பட்டது. பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை தள்ளிவிட்டு இயக்க முற்பட்ட போதும் பேருந்து இயங்கவில்லை. இதனால் பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்காமல் பயணிகளை அவதிக்குள்ளாக்குவது தொடர்கதையாவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.